ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான தகவல்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களுடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் 1958 வருஷம் வெளியான திரைப்படம் தான் பதிபக்தி அப்படிங்கிற திரைப்படம். தென்னிந்திய சினிமாவின் புகழ்பெற்ற இயக்குநர்களில் ஒருவரான பீம்சிங் அவர்களின் படைப்பில் உருவான இந்த பதிபக்தி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், சாவித்ரி, ஜெமினி கணேசன், எம்என் ராஜம், வி நாகையா, விஜயகுமாரி, டிஎஸ் பாலையா, சி.கே. சரஸ்வதி, கே.ஏ. தங்கவேலு, ஜே.பி. சந்திரபாபு, எம்.ஆர். சந்தானம் போன்ற அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. பதிபக்தி திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்.எஸ். சோலைமலை அவர்கள். இந்த படத்தின் கதை வசனத்திற்கு உதவியாளராக பாசுமணி மற்றும் இறைமுடிமணி ஆகியவர்கள் பணியாற்றியது என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். பதிபக்தி திரைப்படத்திற்கு எடிட்டிங் பணியை செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் இயக்குனரான பீம்சிங் அவர்கள் தான் அப்படிங்கிறது கூடுதல் சுவாரஸ்யமான விஷயம். பதிபக்தி படத்தில் 2 ஹீரோயின்கள் 2 ஹீரோக்கள் நடிச்சிருந்தாங்க. படம் முழுவதும் இந்த 4 கதாபாத்திரங்களை மட்டுமே சுற்றி சுற்றி வருமாறு திரைக்கதை அமைச்சிருந்தாரு படத்தின் இயக்குனர் பீம்சிங் அவர்கள். படத்துடைய கதை எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுமுறையில் பிறந்த நாட்டை நோக்கி வரும் சிப்பாய்க்கு ரயிலில் ஒரு இராணுவ அதிகாரியின் நட்பு கிடைக்குது. அவரும் அந்த சிப்பாயின் பிறந்த ஊரை சேர்ந்தவர் தான். ஆனால் ரயில் புறப்படும் சமயத்தில் விடுமுறை ரத்தாகி விட்டதாக அவசர செய்தி கிடைக்கும். உடனே அந்த சிப்பாய் அந்த இராணுவ அதிகாரியிடம் ஒரு பெட்டியையும் கொடுத்து அவனுடைய விலாசத்தையும் கொடுத்து பெட்டியை அந்த விலாசத்தில் சேர்த்து விடும்படி கேட்டுக்கொள்கிறான். ஆனால் அவர் ஊருக்கு போனதும் விலாசத்தை தவற விட்டு விடுகிறார். சிப்பாயின் தமக்கையும் அவளுடைய மகள் அல்லியையும் தேடி அலைகிறான். ஆனால் எந்த பயனுமே இல்லை. ஒரு கட்டத்தில் அல்லியை சந்திக்க நேர்ந்தும் கூட இவள்தான் அல்லி அப்படிங்கிறது தெரியாமல் அவளிடம் இரக்கமும் அன்பும் கொண்டு இராணுவ அதிகாரி தன் தந்தையையும் மீறி மணந்து கொள்கிறார். பதிபக்தி திரைப்படத்தில் ஒரு கதாநாயகனுடைய கதை இப்படி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு கதாநாயகனான சிப்பாயின் கதை வேறு திசையில் போய்கொண்டிருக்கும். போர்க்களத்தில் சண்டை போடும்போது குண்டடிப்பட்டு காயமுற்று மருத்துவமனையில் இருந்து சிப்பாய்க்கு அவள் தமக்கையின் கடிதம் கிடைக்குது. அந்த கடிதத்தில் தம்பியிடம் இருந்து பணம் வராததால் அவளுடைய வீடு ஜப்தி செய்யப்படும் நிலையில் இருப்பதாகவும் தெரிகிறது. கடிதத்தை படித்த சிப்பாய் வேறு வழியே இல்லாமல் இராணுவத்திலிருந்து திருட்டுத்தனமாக தப்பி தான் பிறந்த ஊருக்கு வந்து விடுறான். ஆனால் அங்கு வீடு ஜப்தி செய்யப்பட்டு விட்டதும் அவனுடைய தமக்கு இறந்து விட்டதாகவும் அவனுக்கு தெரிய வருகிறது. அந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு ஏழை அனாதை பெண்ணின் அன்பும் கிடைக்கிறது. இறுதியில் இந்த 4 கதாபாத்திரங்களின் நிலை என்னானது அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்துடைய விறுவிறுப்பான திரைக்கதை. பதிபக்தி திரைப்படத்தில் இராணுவ அதிகாரி மூர்த்தி கதாபாத்திரத்தில் ஜெமினி கணேசன் நடிச்சிருப்பாரு. ஜெமினி கணேசனுடைய நடை, உடை, பாவனை, மிடுக்கான தோற்றம் எல்லாமே அந்த இராணுவ அதிகாரி கேரக்டருக்கு ரொம்பவே பொருத்தமாக அமைஞ்சிருக்கும். சிப்பாய் பாண்டியன் கொடுத்த பெட்டியுடன் மதுரை நகர் முழுவதும் சுற்றி பாண்டியன் குடும்பத்தை பற்றி பலரிடம் விசாரிக்கும் காட்சிகளில் ஜெமினி கணேசன் அவர்களின் யதார்த்தமான நடிப்பு பாராட்டும்படி அமைஞ்சிருக்கும். ஜெமினி கணேசன் மற்றும் சாவித்ரி சந்திக்கும் காட்சிகளும் படு சுவாரஸ்யமாக இந்த பதிபக்தி திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கும். தான் தேடுவது சாவித்ரியை தான் அப்படின்னே தெரியாமல் சாவித்ரியை சந்திக்கும் காட்சிகள் ரொம்பவே சுவாரஸ்யமாக இந்த திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கும். மகா நடிகை சாவித்ரி அவர்கள் பதிபக்தி திரைப்படத்தில் அல்லி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்து பாராட்டுகளை பெற்றிருப்பாங்க. பதிபக்தி திரைப்படத்தின் ஒரு காட்சியில் சாவித்ரி அவர்களின் நடனமாடும் பெர்ஃபார்மன்ஸ்லேயே ரசிகர்களின் ஆதரவை பெற்றிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். படத்தின் தொடக்கத்திலேயே இளமை துடிப்புடன் இருக்கும் சாவித்ரியின் அல்லி கதாபாத்திரம் 2ஆம் பகுதியில் பணிவான பெண்ணாக மாறிவிடும். 2 பகுதிகளிலும் சாவித்ரியின் நடிப்பின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கட்டங்கள் மிகவும் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கும். பதிபக்தி திரைப்படத்தில் மெல்லிசை மன்னர்களின் அற்புதமான இசையமைப்பில் உருவான ஒரு வெற்றி பாடல் தான் அம்பிகையே முத்து மாரியம்மா என்று தொடங்கக்கூடிய அற்புதமான பக்தி பாடல். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் ஆரம்ப கால திரைப்பயணத்தில் எழுதிய சில பாடல்கள் தொகையராவுடன் தொடங்கும்படி அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் இந்த பாடலும் கூட தொகையராவுடன் தொடங்கும். ஓங்கார ரூபினி ஆங்கார மோகினி என்று தொடங்கும் இந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுசிலா ஆகியோர் இணைந்து பாடியிருப்பாங்க. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.